பாடுபட்ட 12ஆம் நிலை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். ஏனென்றால் உம் சிலுவையை கொண்டு உலகை மீட்டீரே. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இவன் கடவுளின் மகனும் மெசியாவும் என்றால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும். கோவிலை இடித்து 3 நாட்களில் கட்டுகிறவனே, உன்னையே நீ விடுவித்துக் கொள். நீ மக்களை எல்லாம் காப்பாற்றினாயே, வா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வா. கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருந்தாயே, அந்த கடவுள் உன்னை விடுவிப்பாரா பார்ப்போம். நீ யூதர்களின் அரசன் என்றால் கீழே இறங்கி வா பார்க்கலாம். தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். தாகமாயிருக்கிறேன். தாகமா இருக்குதான், அந்த காடிய பஞ்சில் தோய்த்து கொடுப்போம். தண்ணீரா வேண்டும் தண்ணீர், இந்தா குடி இந்த புளித்த காடியை. நீ மெசியாதானே, உம்மையும் எங்களையும் காப்பாற்று. கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் நானும் குற்றவாளிகள். நாம் செய்த குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இம்மனிதரோ எந்த தவறும் செய்ததில்லையே. இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூரும். நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பா என உறுதியாக உனக்கு சொல்கிறேன். அம்மா, இதோ உம் மகன். யோவானே, இதோ உம் தாய். எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உம் கைகளில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். சிந்திப்போம். இயேசுவின் மூச்சை இவ்வுலகில் நிறுத்தியதற்காக மனம் வருந்தும் மனிதர்களே, பல்வேறு சூழ்நிலைகளினால் மூச்சுவிட முடியாமல் தவிக்கும் மனிதர்களுக்கு உதவி செய்யலாமே. ஜெபம். இயேசுவே, உம்மை போல் நாங்களும் விண்ணகத் தந்தையின் விருப்பத்திற்காக உயிர் மூச்சை விட்டு இறக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக.